வணக்கங்க. இன்றைக்கி பாருங்கள் லக்கி பிளான்ட் வந்து நடப்போகிறோம். எனக்கு வந்து காலையிலேருந்து டைம் இல்லாதனால இப்போ நடப்போகிறேன் பாருங்கள். இது வந்து நல்லா செம்மண் போட்டு பிடிச்சி வச்சுருக்காங்க. அதனால் வந்து கவரை எடுக்க முடியல. அதனால் கவரை வந்து கிழிச்சு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் வேர்லாம் இருக்குது. இப்படியே நம்ம வந்து வைக்கலாம். ஆனால் வந்து பாருங்கள் இவ்வளோ மண்ணில் வந்து இருகலாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வேர் வந்து பாதி இடம் இருக்கும். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் உடச்சி விட்டா தான் மண் வந்து பாருங்கள் எவ்வளோ இருகலாக இருக்குது. இவ்வளோ இருகலாக இருந்துச்சுன்னா செடி காயறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து சேல் பண்ணுறவரெலாம் இப்படி வச்சுருப்பாங்க. நான் வாங்கிட்டு வந்து ஒரு 3 டேஸ்க்கு மேலே ஆகுது. அதனால் சரி நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ எடுத்தேன் பாருங்கள் மண்ணை எவ்வளோ இருகலாக இருக்குது. இப்படி இருந்துச்சுனாக்கா வேர்லாம் வந்து ஃபுல்லாக இறங்காது, லேட் ஆகும் பாருங்கள். இப்போ நம்ம கீழே வந்து கட் பண்ணி விட்டதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ வந்து நான் கார்டன் சாயில் போட போகிறேன். லக்கி பிளான்ட்டில் இந்த கலர் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் பார்த்தீங்களா. இப்போ இந்த கிளைகள்லாம் நம்ம மண் போடும்போது மண்ணுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு வந்து இது பதியமாக கிடைக்கும். இது நான் அப்படி பார்த்து வாங்கலை, ஒரே செடி தான் இருந்துச்சு. அதனால் இந்த கிளைகள் வந்து அடியில் மறைகிற மாதிரி தான் இருக்கும். நான் அதையும் வந்து மறைச்சி நட போகிறேன். அப்படி நம்ம நடும்போது நமக்கு அதுலேயும் வேர் கிடைக்கும், புதிய பதியம் வந்து நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது கார்டன் சாயில் தான். நம்ம முன்னாடி வேறு செடிகளை நட்டு வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த மண்ணை தான் நம்ம கார்டன் சாயில்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து லக்கி பிளான்ட்டுக்கெலாம் அதிக தண்ணி கொடுக்கக்கூடாது. இது வந்து வறட்சி தாங்கி வளர செடி தான். அதனால் வந்து நல்லா ஈரம் காய தான் விடணும். இது ஃபுல்லாக செம்மண் வேறு போட்டு வச்சுருக்காங்க. அதனால் நான் வாரத்துக்கு ஒரு தடவை தான் விட போகிறேன். ரொம்ப விட்டோம்னா செடியை அழுகிடும். அதனால் இதுக்கெலாம் வந்து நம்ம தண்ணி குறைச்சி ஊற்றலாம் பாருங்கள். ரொம்ப செம்மண் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். இந்த கட் பண்ண மண்ணை தனியாக தான் வச்சுருக்கேன். அந்த வேர் இருக்க இடம் மட்டும் இருக்குது. மற்றபடி மீதி வந்து நம்ம மண்களை வந்து ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் நான் ஊற்றி விட்டு போயிடுவேன். அப்புறம் ஈரம் காய நம்ம ஊற்றிக்கலாம். லக்கி பிளான்ட்டுக்கெலாம் வந்து அதிக வந்து தண்ணி தேவையில்லை. நம்ம வாங்கிட்டு வந்த செடியில் லக்கி பிளான்ட்டு நட்டாச்சு. பாய் சொல்லு பெட்டா. பாய்.